சாமி எங்கேயும் அமர்ந்துண்டிருக்கும் சபையின் முன்னணியிலே நான் தர்பார் வந்திருக்கின்ற பொழுது என்னை யார் என்று கவனித்தாயா என்ன நாங்கள் சொன்னால் அறிவேனே நண்பா. எங்கேயும் அமர்ந்துண்டிருக்கும் சபையின் முன்னணியிலே அரங்கேற்ற செய்யப்பட்டுள்ள நாடகம் மக்களுக்கு இந்த வழி எரிக்கின்ற சுரசம்காரம். என் நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். என் நாடகத்தில் என் பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? துஷ்டபரிவாரம் செய்து வரக்கூடிய 108 அவதாரங்களை படித்த அவதார விருதுனாவக்கூடிய என் பெயர் தான் ஹரிகிருஷ்ணன் தேவர். கிடைக்கும் இருந்தாலும் இந்த பச்சை நிற நேரியனாகி பறந்தாமலை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்ன பெற்றெடுத்த தாயாரி?
இந்த பரந்தாம மூர்த்தியை பெற்ற தாய்தந்தையா தெரியுமா? எப்படி தந்தையோ பல பலரை கருத்தரா வழங்கப்பட்ட வசுதேவனும் எனக்கு அதுக்காக தந்தையாராகணும். என் தாயார் யார் தெரியுமா? நண்பா, தேவகிரோடி என்று சொல்லப்பட்ட 2 பேர் தாயார். சரி, இருந்தாலும் நான் யாருடைய வயிற்றிலே ஜனனமானேன் நண்பா? தேவகி அம்மா வயிற்றுலா நான் 8ஆம் போரு மாலை சுத்தி பிறந்தேன். மாலை சுத்தி பிறந்தியா? ஆமா. மாமியாளுக்கு ஆகாது, மாளிகைக்கு ஆகாது, மாளிகைக்கு ஆகாதா? நான் கொடி சுத்தி பிறந்தவன், கோட்டைக்கு ஆகாது. அப்படி பிறந்து நான் தாயோடு தான் பிறந்த தாய் மாமனாகிய கஞ்சன் கம்சனை 5 வயசிலே கொன்று பிடித்தேன். அப்படி இருந்தாலும் மாதவா, நான் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். நான் பிறந்தது எங்க? என் தாய் மாமனாகிய கஞ்சன் கம்சன் இருக்கிறார்ல மச்சு நாட்டிலே நான் பிறந்து நான் எங்கே வளர்ந்தேன்? ஆயர்பாடியில. ஆயர்பாடி? ஆமா, ஆயர்பாடியில வளர்ந்தேன். வளர்ந்து பூமி பாரத்தை குறைக்க கண்ணனா பிறந்து நான் அங்க லட்சுமி மாலை இட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஓம் சக்தி மலையாள பகவதி. என் வேலையை நடத்துறேன். 30 கோடி தேவர்கள் 48,000 சுமார்களும் எனக்கு அடக்கம். அடக்கம் இதுக்கு மேல நானே தான் உலகத்தில் செய்வோம். எங்கே நீரை தெய்வம் நானே என்ன செய்வேன்? அதாவது ஏதாவது மோடி டெல்லியில் இருக்கிறாரு. என்ன சொல்றேன்? இந்த ரணமோடி வெப்பை, இது ரணமோடி எடுத்தால் தேவருக்கு விடுமுறை, இல்லை என்றால் எக்காலமும் எதுக்கிட்டே தான் கிடக்கணும். ஆமா, பாவட்ட பேர் போடுவேன். அது அந்த மோடியில கொண்டு வைடா, எல்லாம் வாழ மாட்டான். மோடி சீக்கிரம் சீக்கிரம் ஓடியா ஓடியா. நெகண்டகிரி பட்டணத்தை ஆளக்கூடிய அந்த எரியண்டாசவனாகப்பட்டவன் படைக்கும் கடவுளாகப்பட்ட என்னுடைய மகனாகப்பட்ட பிரம்மாசர சமுதீஸ்வரப்படுத்தி விட்டான். அது மட்டுமல்ல, கைலகிரி பொற்பிடமாக்கி பெறக்கூடிய சிவபெருமானையும் சிறப்பிடித்தான். அது மட்டுமல்ல, என் அருமை தங்கையாகிய சத்தியமைவனாகி பார்வதி இடத்திலே மரத்தை பெற்று சத்தியமைவனாகி பார்வதி சிறப்பிடித்து அந்த பார்வதியை ஒரு எலுமிச்சங்கடியா திட்டிச்சு பஞ்சாசர பட்டியல் அடைச்சு வச்சிருக்கிறான். மீண்டும் துவாரை தேடி வந்தான். யாரு? எரியண்டாசுரன். அந்த எரியண்டாசுரனுடைய பழத்தை பணிய மறுத்த காரணத்தினால் என்னையும் என் மனைவியாகிய ஆதிலட்சுமியும் சிறைபிடித்தான். அப்படி சிறையில் இருக்கும் போது என்னுடைய சூழ்ச்சியின் காரணமாக நிகண்டகிரி ஆளக்கூடிய அந்த எரியண்டாசுரனுடைய பிடியிலிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். அப்படி தப்பிச்சு வந்தாலும் அவன் எப்படி சொல்லியிருக்கிறான்? உலகமே அடங்கியுள்ள 5 ரணமோடி வைத்திருக்கிறேன். இந்த 5 ரணமோடியை தேவர்களுக்கு பறிந்து யாரு வந்தா எடுத்தாலும் சரி அப்பவே சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறான் எரியண்டாசுரன். அதனால இந்த 5 ரணமோடி எடுப்பதா இருந்தால் நானும் என் மனைவி ஆதிலட்சுமியும் இப்படி சென்றால் அந்த ரணமோடி எடுக்க முடியாது. அதனால நான் ஒரு மலஜாதி குறவனாகவும் என் மனைவியாகிய ஆதிலட்சுமி மலஜாதி குரத்தி வடிவத்திலே சென்றால் 5 ரணமோடியும் எடுக்கலாம், தேவர்களை சிரமிக்கலாம், எலுமிச்சங்கடியா இருக்கக்கூடிய பார்வதிக்கு சுயபடியும் எடுக்கலாம். அதனால இப்ப குறவன் குரத்தி வடிவம் இருக்கிறோம்.
இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.